அந்த பிராமணன் ஆசிட்டு நம்ம தேசிகர் நம்ம அம்பால 2வது ஸ்லோகத்தில் என்ன பிரார்த்தனை பண்ணார்? அம்மா சொத்துன்னு பார்த்தா லீலா விபூதி நித்திய விபூதி எல்லாமே உன்னோட சொத்து தான் இல்லையா? இப்பேற்பட்ட சொத்து உள்ள உன்னை எல்லா குணங்களும் ஒருமிச்சு இருக்கிற அளவிட முடியாத குணங்கள் இருக்கிற உன்னை அடியேன் எப்படி பாடுவேன் ஞானம் இல்லாதவன் அப்படின்னு சொல்ல அம்பாள் ஒரு கடாட்சம் பார்க்க அவருக்கு சந்தோஷம் வந்துடுது. அம்மா நீ என்னைக்கு கடாட்சமாக என்னை பார்த்துட்டியோ அன்றைக்கி எனக்கு எந்த குறவும் இல்லைம்மா, என்னால் இன்னமும் நான் நிறுத்தாத பாடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 3வது ஸ்லோகத்தை அவர் பாடியிருக்காரு. ஸ்தோத்தவ்யத்வம் நிசதி பவதி தேஹிபீஸ் தூயமானா त्वां येव त्वम् अतिरकति स्तोस्तुम् आसंसमानः सिद्धारम्भः सकलभुवनश्लोकनीयो भवेयं सेवापेक्षाथव चरणयो श्रेयसे कस्य न स्यात्. இந்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன பலன் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டால், இந்த ஸ்லோகத்தில் என்ன பலன் அப்படின்னா பிரார்த்தனைகள் நிறைவேறும். இந்த ஸ்லோகம் பண்ணும்போது ஏதாவது நீங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனை, நியாயமான பிரார்த்தனை, அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப டச்சபுளான அர்த்தம், தேவையான அர்த்தம், இந்த உலகத்தில் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு அர்த்தம். என்னது? ஸ்தோத்யவ்யத்வம் திசதி பவதி தேஹிபீஸ் ஸ்தூயமானா, அதாவது அம்மா உன்னை துதி பாடுற எல்லாருக்கும், எந்த மனிதன் உன்னை துதி பாடுகின்றானோ, எந்த மனிதன் உன் துதியை காது கொடுத்து கேட்கின்றானோ அவனுக்கு என்ன ஆகுமா அப்படின்னா அவனை பற்றி உலகம் பேச ஆரம்பிக்குமா. எல்லாரும் உடம்புறத புகழ தானே விரும்புகிறான் இல்லையா? எல்லாத்துக்கும் புகழும் பணமும் தான் மெயின் ரோலில் இருக்குது இந்த உலகத்தில். இதுலேருந்து விதிவிலக்கு யார்? அதை நம்ம தாயாருக்கு தெரியாதா இல்லையா? அவளுக்கு தெரியுமா? அதுக்கு தான் நம்மளோட நம்ம சுக்கிருத்த புண்ணியத்தினால பகவானை ஒருத்தனை புகழணும், அம்பால தாயாரை புகழணும்னு நினச்சிட்டாலோ இல்லை தாயாரை புகழறத கேட்கணும்னு நினச்சிட்டாலோ அவளுக்கு புகழ் தானாக வருமா. இதுக்கு என்ன உதாரணம்னு கேட்டால், இந்திரன் எல்லா சொத்துக்களையும் இழந்து பார்க்கடல் எழுந்து அம்பாலை எழுப்பி பெருமாள் தெரியும் குறும் அவதாரம் எடுத்தார்னு அப்போ ஸ்துதி பண்ணுறாரு. அப்போ நிறைய ஆபரணங்கள்லாம் கொடுத்து இந்திரன் முழு மனசோட ஸ்துதி பண்ணி மறுபடியும் அவனுக்கு இந்திரலோக பதவி கிடச்சிது. அந்த பதவி கிடச்ச உடனேயே எல்லா தேவர்களும் இந்திரனை ஸ்துதி பாட ஆரம்பிச்சிட்டாலாம். ஏன் அப்படின்னா அவன் நம்மளை மகாலட்சுமி ஸ்துதி பண்ணியிருக்காருல, அதனால். அது மட்டும் கிடையாது, இந்த வேதாந்த தேசிகர் இந்த பிராமணனுக்காக நம்ம அம்பால தாயாரை ஸ்துதி பண்ணுறாரோ இல்லையோ, அவர் ஸ்துதி 25 ஸ்லோகத்தில் 16வது ஸ்லோகத்திலே தங்க மழை பொழிஞ்சு போயிடுதான். என்ன விசேஷம்னா, இவர் தாயாரை ஸ்துதி பண்ண போது தங்கமழை பொழிஞ்சு 16வது ஸ்லோகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் இப்போ கூட காஞ்சிபுரத்தில் தாயார் அமுத கனகமழை பொழிஞ்ச இடம்னா தெரியுமா, எல்லாரும் பார்க்குறாளாம். இன்றைக்கும் பிரத்யக்ஷமாக இன்றைக்கி தேசிகரோட புகழ், தேசிகர் ஸ்லோகம் சோஸ்திரம் சொன்னால் நம்ம தாயார் கடைக்கன் பார்ப்பா அப்படிங்கிறத சர்வலட்சியமாக உலகத்துக்கு எடுத்து காட்டினா. ஏன் அப்படின்னா தேசிகர் அப்படி மனமாற தாயாரை செவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தில் நமக்கே தெரியுமா, துவாதசி அன்னைக்கு ஒன்றுமே கொடுக்கல, அந்த ஆற்றுல ஒன்றுமே கிடையாது. ஒரு பழைய நெல்லிக்காவை கொடுத்து அதை பார்த்து மனசு கஷ்டப்பட்டு நம்ம ஆதிசங்கரர் கனகதாரா லக்ஷ்மி அம்மா உலகத்துக்கெல்லாம் படியாக இருக்கிறவங்களே கொஞ்சம் கிடைக்கன்னு பார்க்கக்கூடாதா, அவளோட தரித்திரங்கள்லாம் நீங்கள் சுபிக்ஷம் ஆகக்கூடாதாமா அப்படின்னு கேட்டு அந்த ஸ்லோகத்துக்குள்ளேயே கனகமழை பொழிஞ்சா. அதுக்கப்புறம் அந்த ஆதிசங்கரை உலகமாக பொழிய ஆரம்பிச்சு. ஒரு சின்ன குழந்தையா லக்ஷ்மியை பாடித்தான் கனகதாரா பொழிஞ்சாலாம் அப்படின்ட்டு அவரோட புகழ் ரொம்ப பரவ ஆரம்பிச்சுடுதான். இதுலேருந்து என்ன தெரியுது? துவாம் ஏவ துவாம் நிது ததா கதி அப்படின்ட்டு தெரியுமா? அதாவது எனக்கு என்ன தெரியுமாம்மா, எனக்கு தெரிஞ்சு போச்சுமா, ஏன் புகழும் கண்டிப்பாக உலகங்கள்லாம் பேச போகிறது. பாருங்கள், பிரத்யட்சமாக அவர் தெரிஞ்சு போச்சு. 16வது ஸ்லோகத்தில் பொண்ணு இவரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பாருங்க, உன்னை பற்றி சோஸ்திரம் நானும் பாடுறதுனாலம்மா என்னோட புகழும் கண்டிப்பாக புகழதான், எல்லாரும் புகழதாம்மா போகிறா. இது எந்தாலும் சர்வ நிச்சயம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வேறு கதி இல்லாத எனக்கு எந்த கதியும் எனக்கு கிடையுமா, எந்த கதியும் இல்லை.
துவாமேவ துவாம் அதிரகதி அப்படின்னா எந்த கதியும் இல்லாத நான் வந்து கதியான ஒன்றை தான் சரணடைஞ்சிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு என்ன பண்ணலன்னா உலகமே என்னை ஸ்ரீலேக்க போகிறதுன்னா கொண்டாட போகிறதுமா. கண்டிப்பாக இந்த உலகமே கண்டிப்பாக என்னை புகழும். அதில் எந்த ஒரு எனக்கு ஒரு கருத்தே கிடையாது, வேறு கருத்து கிடையாது. ஏன்னா என்றைக்கு நான் வந்து ஒன்று துதி பாடணும்னு என் மனசில் பூந்தி நீ சொல்ல வச்சுட்டியோ அதிலே சர்வ நிச்சயம் என்னோடய புகழும் ஊர் கண்டிப்பாக பார்க்க போகிறதுமா. சேவா அபேக்ஷா தவ சரணையோ ஸ்ரேயசே கஸ்யனா ஷாயத். அதே தான் அம்மா. அதனால் உன்னை பற்றி எப்பயும் பாடக்கூடிய ஒரு தன்மையும் பேசக்கூடிய தன்மையும் தந்தே உன்னே சரண் அனன்யன் இல்லைன்னா எனக்கு ஸ்ரேயஸ் கண்டிப்பாகவும் நிச்சயமாகவும் இந்த உலகத்தில் இருக்குமா. எனக்கு இப்போ ரொம்ப நம்பிக்கை வந்துருத்துமா. நான் நிஜமாகவே நல்லா உன்னை வேண்டவா என்றைக்கும் கீழ்நிலையை அடையவே மாட்டாமா. உன் கடைக்கன் பார்வை சர்வ நிச்சயம் அப்படிங்கிறத சொன்னார். இப்போ பார்த்தீங்களா, அபயமுத்திரை அப்படின்னு தாயார் பெருமாள் 2 பேரும் அபயமுத்திரை கையில் வச்சுட்டுருப்பா. பெருமாளும் ஒரு அபயமுத்திரை, அதாவது இந்த கையை இப்படி நம்மக்கிட்ட அருள் பண்ணுற மாதிரி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எதை பார்த்தும் பயப்படாத, நான் இருக்கேன், எதை பார்த்தும் பயப்படாத அப்படிங்கிறத அர்த்தம். உன் பாவங்களை நினச்சி பயப்படாத, எதை பார்த்துமே பயப்படாதன்னு பெருமாள் சொல்கிறாராம். அதுக்கு தான் நம்ம வரதராஜ பெருமாள் வந்து மா சுச்சக்க அப்படின்ட்டு அவரோட கையில் அந்த முத்திரை எழுத்திருக்கும். மா சுச்சக்க எதை பார்த்தும் பயப்படாத அப்படின்னு அர்த்தமா. அதே தாயாரும் வச்சுட்டுருக்கா அதே அபயாஸ்தம் அபய முத்திரை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பெருமாளை பார்த்து பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு. ஏன் அவள் பெருமாளை பார்த்து பயப்படாதன்னா, பெருமாளுக்கு ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன். அவர் வந்து ஏன்னா ஒருத்தர் வீட்டில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்ல இல்லையா, நமக்கு ரொம்ப கொழுப்பாயிடுவோம்ல, அதனால் அவர் கொஞ்சம் எல்லாம் பார்ப்பாராம். ஏன்னா நேர்மையாக இருக்கணும், ஏன்னா உன் வாழ்க்கை சுலபமாக அமையும் இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம அப்படியா, எல்லா ஜீவாத்மாவும் பொழுது விரிஞ்சு பொழுது போனால் தப்பு பண்ணுறதுல தானே குறியாக இருக்கும். ஆனால் அம்மா கிட்ட தானே போவோம், அம்மா தெரியாத பண்ணிட்டோம்மான்னு சொன்னால் சரி கவலைப்படாத, அவரை பார்த்து பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிற அஸ்திரமா அபயமுத்திரை வச்சுருக்கான்னு. இது கூட நம்ம கூரத்தாழ்வார்க்கு பராசர பட்டர் பெருமாள் சன்னதிக்கு போக மாட்டாராம், தாயார் சன்னதிக்கு தான் போவாராம். அதனால் ஒரு நாள் அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அந்த மோகினி அவதாரம் அது ஒரு அலங்காரம் பண்ணுவாராம். கூப்பிட்டு அமிச்சாராம் அந்த பட்டரை என்னை வந்து பார்க்க சொல்லணும்னு. ஏன் அவ்வளோ உரிமை என்ன, குரோத்தாளரோட பையன், அதுவும் உள்ள பராசர பட்டர் வந்து அந்த தாயார் சன்னிதிலே தான் வளர்ந்ததாக கூட அங்கே சொல்கிறா ஸ்ரீரங்கத்தில். அப்பேற்பட்ட உரிமை பெருமாள் கிட்ட. அந்த மாதிரி அதெல்லாம் இவ்வளோ பெரிய பிராப்தம்னு பாருங்க. அவரை கூப்பிட்டு அனுப்பும்போது நான் எப்படி இருக்கேன்றாராம். அவ்வளோ அழகாக இருக்கார் பெருமாள். பெருமாள் அழகுக்கு கேட்கணுமா, அழகாக மோகினி அவதாரம் ரொம்ப அழகாக இருக்கார். எப்படி இருக்கேன் அப்படின்றாரு. நல்லா தான் இருக்க, ஆனால் அந்த கண்ணு மட்டும் எங்கள் அம்மா மாதிரி வராதுன்ட்டார். ஏன், எங்கள் அம்மா கண்ணு முடியுமா, கருணை தானே, அந்த கண்ணே கருணை இல்லையா, எத்தனை இருந்தாலும் உனக்கு அந்த கண்ணில் அந்த கருணை இல்லை, ஒரு முறைப்பு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் தைரியமாக. இது தைரியமாக அவர் எப்படி தைரியமாக சொன்னார்னா, அந்த ரிலேஷன்ஸ் அப்படி இருக்குது பெருமாளோட அவளுக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தாயாரோட கண்ணு அந்த மாதிரி எப்படின்னா கருணையே நிறைஞ்ச கண்ணம். அதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறா. அந்த கண்ணு அந்த தாயாருக்கு ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு நான் நினச்சிட்டேன் பார்த்தியா, அதுக்கே எனக்கு எல்லா விதமான சகல விதமான நன்மையும் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம். வழக்கம் போல் இந்த கேட்டுட்டு கீழே மகாலட்சுமி திருவடியே சரணம் அல்லது ஜெயமாம் லக்ஷ்மி ஏதாவது ஒரு அம்பாளோட பேர், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் அடிக்கணும்னு ஏதாவது நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக அது உங்கள் கமெண்ட்டை நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் பாஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் சொல்லுங்கள். இந்த ஸ்லோகத்துக்கு என்னென்னா பிரார்த்தனை நிறைவேறல் இல்லையா. எத்தனை பேருக்கு விதவிதமான பிரார்த்தனை இருக்கும் இல்லையா. பகவான் நம்மளை அப்படி தானே படைச்சிருக்காரு இல்லையா. விதவிதமான ஒரு ஆசைகளோடையும் அபிலாஷைகளோடு தான் படைச்சிருக்காரு. நீங்கள் சொல்கிறது அவள் உண்மையாக கேட்டு ஒருவேளை மகாலட்சுமி கடாட்சம் அவளுக்கும் படலாமோ இல்லையோ. அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.